பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசி திருச்சி சிவா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி திருச்சியில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் அக்கட்சியினர் பேரணியாக சென்றபோது தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 50க்கும் மேற்பட்டவர்களை திருச்சி போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காமராஜர் கடவுள்பா, இந்த இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு தலைவரை இழிவுபடுத்தி பேசுறத உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள். இந்த போக்கு தொடர்ந்தால் திமுக கூட்டணியே எங்களுக்கு வேணாம். இது சம்பந்தமாக நாங்கள் ராகுல் காந்திகிட்ட நேரடியாக போய் கோரிக்கை வைப்போம். நம்மளுக்கு காங்கிரஸ்காரனுக்கு தன்மானம் தான் முக்கியம். நம்மளால தான் திமுக ஆட்சி இருக்கு. திமுகலாம் நம்ம இல்லை. தமிழ்நாட்டில் 40 சீட்டு வருதுன்னா காங்கிரஸ் கூட்டணி இருக்கவாசி தான் வருது. ஸ்டாலின் காண்டி அதுக்காண்டி யாருக்கும் அல்ல. பெருந்தலைவர் காமராஜர், ராகுல் காந்தி இதுக்காண்டி தான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வேணும் தான் தமிழக மக்கள் ஓட்டளிக்கிறாங்களே வழியா திமுக யாரும் ஓட்டளிக்கல. இது அவருக்கே நல்லா புரியும். இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுகிற சிவா மீது மாநில முதல்வர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் வீடு முற்றுகிறது தான். அதில் எந்த மாற்றம் தொடர் போராட்டம் தொடரும். இதனிடையே நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் திருச்சி சிவா மன்னிப்பு கேட்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர் மீது வழக்கு தொடர்வோம் என்றும் எச்சரித்தார். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அவர் மன்னிப்பு கோர வேண்டும். அவர் மீது தகுந்த நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழக தலைமை, தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி கேட்டு, அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துவார்கள்.